இப்படி இருந்தேனா, இப்படி ஆயிட்டேன். எபிசோடு 2. இன்னைக்கு அலாரம் வைக்கல. ஏன்னா நைட்டு ஆஃபீஸ்லேருந்து வரக்கு லேட் ஆயிருச்சுன்னு தூங்கிட்டேன். 6:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எப்படி? நம்மாளு அவனுக்கு வச்சிருக்க அலாரத்தில நான் எந்திரிச்சேன். நாய் இழுத்தி போத்துக்கிட்டு தூங்குது. சரி இன்னைக்கு வந்து சமைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜிம்ம போய் பார்த்துட்டு வந்துரலான்ட்டு கடுமையா ஜிம்ம தொழாவ ஆரம்பிச்சுட்டேன். ஒரு காலத்தில ஜிம்மு இருக்கும். ஆனா போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். இப்ப ஜிம்ம தொழாவுற நிலைமைக்கு ஆயிருச்சு. அப்படி இப்படி நடந்து ஒரு வழியா ஜிம்ம கண்டுபிடிச்சுட்டேன். இனிமேல் இதுதான் நம்மளை மாத்தப் போற ஒரு ஜிம். அண்ணன் வந்து 3 மாசத்துக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். அப்பதான் ஒழுங்கா டிக்கிய சாத்திட்டு போவேன். இப்போ 98 கிலோஸ் இருக்கேன். அதாவது 99 கிலோஸ் இருக்கேன். இன்னும் 1 கிலோ ஏத்துனா இல்ல வெறும் 200 கிராம் ஏத்துனா ஆனா 100 கிலோ. இன்னைக்கு ஒர்க் அவுட் கொஞ்சம் லைட்டா தான் பண்ணேன். வந்துட்டு நம்ம குட்டி குஞ்சான்ஸ்லாம் நம்மளுக்கு சமைக்கிறக்கு ஹெல்ப் பண்ணானுவோ, அவனுங்களோட உதவியுடன் உணவை நன்றாக குக் செய்துவிட்டு, ஒரு புரதச்சத்துக்கு ஷேக்கு. ஆனா இந்த ஷேக் புதுசா வாங்குனேங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு. பட் ரிசல்ட் இருந்தா கண்டிப்பா அது என்னன்னு சொல்றேன். காலையில குடிச்சிட்டு கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் பண்ணியே ஆகணும். சூரிய நமஸ்காரத்த முடிச்சுட்டு, காலையில வந்து புரதச்சத்துக்கு கொஞ்சம் சிக்கனும், நார்ச்சத்துக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணேன். கார்ப் கொஞ்சம் ரெடி பண்ணல. சரி அப்புறம் ஆஃபீஸுக்கு போற வழியில அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, மனச ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு எந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு 100 கிராம் சாப்பாடு, தயிரு, பொரியலு, சிக்கன் இதெல்லாம் எடுத்துட்டு போனேன். வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கியாச்சு. ஆனா நார்மல் நாள்ல சிக்கன் சாப்பிடுறத இந்த டயட்ல சிக்கன் சாப்பிடும்போது கடுப்பா இருக்கும். ஈவினிங் சரியான புயல் காத்து அடிச்ச அடியில மழை பிச்சிருச்சு. கரண்ட் போய் போய் வந்தாலும் யூபிஎஸ் புடுங்கிருச்சு. சரி அப்பவே யூபிஎஸ் கால் பண்ணி வந்து வேற இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தோம். அத இன்ஸ்டால் பண்ணி இப்ப தான் முடிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு வீடியோ டிலே. மழை நின்ன பாடு இல்ல. இன்னைக்கு நம்ம ரூமுக்கு நம்ம செல்ல குட்டி கடோ குமாச்சி கடா குமார் வந்துட்டான்.